ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு சம்பவம் நடக்குது. ஆஹா, நைட் நேரத்தில் விக்ரம் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போகுது. ஸோ அதுக்காக இப்போயே ப்ரிப்பேர் ஆகிறாரு. அதுவும் விஜய் போகிறது எப்படியாவது அவங்க அம்மா அப்பா முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு ஒரு பிளானை போடுறாப்புல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா தான் என்னுடைய சேனல், நம்மளோட சேனல், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 98,500 கொண்டு வந்துட்டேன் உங்களோட தயவால். இப்போ வெறும் 1500 தான் இருக்குது. அதை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த வருஷம் புது வருஷத்தை வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபரோட கொண்டாடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இப்போ வந்துட்டு என்னென்னா விக்ரம் வந்துட்டு பிளான் பண்ணி விஜய் பார்வதி அந்த ஷாலை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டார். இப்போ விஜய் பார்வதி கம்பதுன்னு கேட்குறாங்க. இவர் தரமாட்டார். நான் சொல்கிறத நீ செஞ்சேன்னா கொடுக்குறான்றாரு. அந்த ஷால் வந்து கொலாபரேஷன் ஷாலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பயந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சொல்லுவாங்களே இவ்வளோ நல்லா இவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, இவனுக்குள்ளே டார்க்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல, அதை நீ சொல்லி மன்னிப்பு கேட்கணுன்றாரு அவங்க அம்மா கிட்ட. அவங்க வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஏய், எவ்வளோ தெளிவாக இருக்கு நீ, இதை நான் சொல்லி, அதாவது நான் என்னெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல நினைக்கிறேனோ உன்னை பற்றி குறைகள், அதை சொல்லியே நான் வந்து மன்னிப்பு கேட்கணும். எவ்வளோ தெளிவு. அப்பப்போ ஷால்லாம் தர முடியாதுன்றாரு. டேய், தயவு செஞ்சு குர்றா அப்படின்றாங்க. நான் உன்னை எவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் புகழ்ந்திருக்கேன். சேதுபதி சாரோட எபிசோட கூட புகழ்ந்திருக்கேன். நீ இது வரைக்கும் என்னை புகழ்ந்திருக்கியா அப்படின்றாரு. புகழ்ந்திருக்காங்க, நிறைய வகையில் புகழ்ந்திருக்காங்க. பட் விக்ரம் வந்துட்டு சேதுபதி சாரோட விஷயங்களில் மேபி ஒரு விஷயத்துக்காக புகழ்ந்திருப்பார். மற்றபடி நல்ல எண்ணங்கள் விஜய் பார்வதி புகழ்ந்து சொல்லலாம் இல்லை. விஜய் இது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பற்றி புகழ்ந்தா சொன்னார். கனி கூட சேர்ந்துட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறே, இது பிக் பாஸ் விடுறா, யார் ஒன்று யாரை பற்றி வேணும் பேசலாம், நீ என்னடா இதெல்லாம் வந்து பேசக்கூடாது, அது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறமா வந்துட்டு சரிடா, நான் இந்த ஷாலுக்காக சொல்கிறேன்டா, நீ வந்து ரொம்ப நல்லவன், ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டேன்னா அவங்களுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன இதை வந்து நான் இப்போ சொல்லலை, உங்கள் அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், போதுமாடா அப்படின்போது அவர் போயிட்டு ஷால் எடுக்கிறார். பார்த்தா கார்டன் ஏரியாவில் இருக்கிற சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு சின்ன தலக்கணை இருக்குது, அதுக்கு கீழே வச்சு ஒழிச்சு வச்சுருக்காரு. ஆடா பாவி, நல்ல வேலை இது கொலாபரேஷன் சால்றா அப்படின்னு. ஓ அப்படியா, தெரிஞ்சதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா கலாய்ச்சி அதுக்கப்புறமா வந்துட்டு இதுதான்டா அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நாளைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விக்ரமோட வீட்டுக்கு இருக்கிற வரவங்க என்ன நினைக்க போகிறாங்க தெரியல. ஏன்னா விக்ரம் அப்படின்றது இவரோட தரப்பு. ஆனால் விஜய் பார்வதிக்கு இவர் பண்ண விஷயங்கள் வெளியே எப்படி போச்சுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து விக்ரம் நினைக்காம நடக்க போகிறது கிடையாது. அவங்களும் வந்துட்டு விஜய் பார்வதியை புகழ்ந்து தான் பண்ண போகிறாங்கன்றது தான் நல்லா தெளிவாக தெரியுது. இது கண்டிப்பாக விக்ரமுக்கு ஒரு சரியான ஒரு நோஸ் கட்டாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வந்தாங்கன்னா எனக்காக கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி கலாய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து பேசிட்டாங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஓட்டு வர கம்மியாக இருக்குது, இதை வந்து பண்ணால் கண்டிப்பாக விக்ரமுக்கு டேமேஜ் வரும் அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் புகழ்ந்து தான் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்ரமோட ஃபேமிலி வந்தால் விஜய் பார்வதிக்கு ஆபத்தாக இல்லை, அதுவும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.